பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய குடும்பத்தை பார்ப்பது, உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்திருக்கிறாங்களா பாருங்கள். குட்டி பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறீங்களா? பைபிளோடு வந்திருக்கிறீங்களா? குடும்ப ஜெபம்னா பைபிள் இருக்கணும், பாட்டு புஸ்தகம் இருக்கணும். இல்லை, நம்ம பாட்டு பாடி ஆண்டவரை துதிப்போம், வசனத்தை வாசிப்போம், அப்புறம் தானே ஜெபம் செய்வோம். அனுதினம் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் பைபிள் பாட்டு புக்கு ரொம்ப அவசியம். சரி, இந்த நாளிலும் ஆதியாகமம் 37 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நாம் அதிலிருந்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் பாருங்கள். எடுத்துட்டிங்களா? 48வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் அவனை, அதாவது யோசேப்பின் சகோதரர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். பாருங்க, யோசேப்பு அவன் இளம் வாலிபன். அவன் சில தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு அறியாமையினால சில தப்பு, அப்புறம் புரிந்து கொள்ளாமையினால சில தப்பு, தகப்பனுடைய சரியான கைடன்ஸ் இல்லை, அது மாதிரி சில தப்புகளை யோசேப்பு பண்ணிட்டான். அதனால் அவனுடைய சகோதரர்கள் அவனை முழு பகையாக பகைச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போது யோசேப்பு அவங்களுக்கான உணவு பண்டங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க. தூரத்தில் அவங்கள பார்க்கறதற்கு தகப்பனால் அனுப்பப்பட்டு வருகிறான். அவனை தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டாங்க, சொப்பனக்காரன் வர்றான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வச்ச பெயரை பாருங்கள், சொப்பனக்காரன். ஏன்னா சொப்பனை கண்டு சொன்னான்ல, அதில் அவங்க சகோதரர்கள் பாதிக்கிற மாதிரி அந்த சொப்பனம் இருந்தது. அதனால் அவனுக்கு சொப்பனக்காரனே பேர் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சரிங்களா? இப்படிதானே சொப்பனங்கிட்ட நம்மெல்லாம் போய் அவன் பாதத்தில் விழுந்து வணங்குவோன்னு சொல்லி அவனை கொன்னுட்டா எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் அப்படின்னு சதி ஆலோசனை பண்ணுறாங்க. கொலை செய்கிற அளவுக்கு அவனுடைய உள்ளம் போயிட்டு பாருங்களேன், சொந்த சகோதரனை. ஆனால் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பு வைத்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவன் ஆனான். ரூபன் அவனுக்காக பரிந்து பேசுகிறான். அவனை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லி ஒரு சகோதரனுக்குள்ளே அவன் மேலே ஒரு அன்பும் அவனை பாதுகாக்கணும் சிந்தை இருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தால் தெரியும். அவனை ஒரு குழியில் போட்டு வைக்கிறாங்க. குழியில் போட்டு வைக்கும்போது அமலேக்கியர் அந்த பக்கமாக அதாவது இஸ்மவேலர் அந்த பக்கமாக எகிப்துக்கு போகிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்ககிட்ட வித்துடலாம் அப்படின்னு சொல்லி யூதா சொல்லுகிறான். அவனை கொன்று நமக்கு என்ன பிரயோஜனம், அதனால் அவனை வித்துருவான், எங்கேயாவது போய் பிழைத்து கொள்ளட்டும்னு சொல்லி 20 வெள்ளி காசுக்கு அவனை வித்துட்டாங்க. அதன்படி அவன் இஸ்மவேலர்னால் கொண்டு வரப்பட்டு எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். இந்த சம்பவம் தான் இதில் நம்ம பார்க்கிறோம். அப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சகோதரர்களுக்குள்ளே காணப்பட்ட பகை. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லுகிறார். சகோதரன் மேலே பகை, ஏதோ ஒரு காரணம், சின்ன சின்ன காரணத்துக்கு கூட பகை, ஒரு அடி நிலத்துக்காக பகை, சண்டை பாருங்கள், சகோதரர்களுக்குள்ளே பகை, சண்டை, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா பெற்றோர். யாக்கோபு பண்ணின தவறு. அவன் என்ன பண்ணியிருக்கணும், பிள்ளைகளை உட்கார வச்சு ஆண்டவரை பற்றி போதித்திருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்ம எப்படி அன்பாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என் சகோதரன் என்னை பகைத்தான், இல்லை ஏசா என்னை பகைச்சான், நான் ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய மனதை மாற்றி எங்களுக்குள்ள அன்பு ஐக்கியத்தை கொடுத்தார். இதெல்லாம் நடந்திருக்குல்ல யாக்கோபுடைய வாழ்க்கையில். அப்போ யாக்கோபு என்ன பண்ணியிருக்கணும், ஜெபிச்சிருக்கணும், பிள்ளைகளை உட்கார வச்சு பேசி இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், நம்ம ஜெபிச்சா இந்த நிலைமை மாறும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அதெல்லாம் அவர் செய்ய தவறிவிட்டார். அவர் தகப்பனாக தன் கடமையை நிறைவேற்ற தவறிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போது அதனால் பிள்ளைகளுக்குள்ள பகை, கொலை செய்கிற அளவுக்கு துணிஞ்சு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட அன்பாக பேசியிருக்கணும். ஏதோ சின்ன பையப்பா ஏதோன்னு சொல்லியிருப்பா, அதெல்லாம் பெருசாக எடுக்காமல், ஒரு சகோதரன் தானே, அவனை நேசிங்க, அவனுக்கு நீங்கள் தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கணும்.
அதெல்லாம் செய்யாததுனால தான் இவங்களுக்குள்ளே கொலை செய்கிற அளவுக்கு ஒரு சிந்தை வந்து விட்டார். அதனால் அவங்க பக்கமும் தவறு இருக்கிறாரு. அந்த ஒரு இளம்பாலிபன் அவனுக்கு தெரிஞ்சதை நடந்ததை சொல்லிட்டான். அதுக்காக அவனை முழு பகையாக பகைக்கிறாங்க. சொப்பனக்காரன்னு பேர் வைக்கிறாங்க. பாருங்கள், சிலர் ஏதாவது பேர் வச்சு ஒரு நிக் நேம் வச்சு ஒரு வக்க பேருன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி சொல்லி இழிவுபடுத்துவது, வேதனைப்படுத்துவது, அந்த மாதிரி அவங்க மேலே உள்ள கசப்பை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்ல, நம்ம வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி, மாமியார் மருமகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சகோதர சகோதரிகள், ஒரு குடும்பத்துக்குள்ள பலர் இருப்போம்ல. அப்போ இந்த பகை வந்துவிடாதபடி கவனமாக இருக்கணும். கசப்பு வந்துவிடாதபடி கவனமாக இருக்கணும். ஆரம்பத்திலேயே அது வேர் விட்டு விடாதபடி உடனே கவனம் செலுத்தி ஒரு அன்பு ஐக்கியத்துக்கான முயற்சிகளை செய்திருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? யாக்கோபுக்கு தெரியும் அவனை பகைக்கிறாங்க, நீ கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட சமாதானம் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஒருவேளை இப்போ யாக்கோபன் நினச்சிருக்கலாம், அவங்க ஆடு மேய்க்கிறதுக்கு எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்காங்க, யோசேப்புக்கிட்ட பலகாரம்லாம் கொடுத்து அனுப்புனா ஒரு அன்பு உண்டாயிரும். அப்படி ஒரு நல்ல இருதயத்தில் கூட யாக்கோபு யோசேப்பை அனுப்பி இருக்கலாம். இல்லாட்டினா பகைக்கிறவன்ட்டு அனுப்ப மாட்டான்ல, இவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்க, யாக்கோபு நீ இப்போ யோசேப்பு போகாதன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை யோசேப்பு போனால் தன் சகோதரங்களோட பழகட்டும், அப்படியே நன்மை செய்யட்டும், அப்போ அவங்க ஒரு அன்பு ஐக்கியமாயிருவாங்க. அந்த எண்ணத்தில் கூட யாக்கோபு யோசேப்பை தனியாக அனுப்பி இருக்கலாம். ஆனால் இவங்களுக்குள்ள அவங்க ஏற்கனவே துன்மார்க்கர் அப்படின்னு வசனத்தில் இருக்குல்ல, துன்மார்க்கமாய் நடந்தார்கள் அப்படின்னு பைபிளில் இருக்குது. துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த துன்மார்க்கம் எந்த அளவுக்கு போயிருக்கிறது? கொலை செய்யக்கூடிய சொந்த சகோதரனை கொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய துன்மார்க்கம் போய்விட்டார். பாருங்கள், அந்த மாதிரி சிந்தை பிள்ளைகளுக்குள்ளே வந்துடக்கூடாது. கவனம் செலுத்தணும். அவங்கள அதிலேருந்து வெளியே கொண்டு வர பேரண்ட்ஸ் முயற்சி எடுக்கணும். பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்தை கண்காணிக்கணும். அவனுடைய பேச்சுகள், செயல்கள், அதை பார்த்து அந்த பாவத்தில் சிக்கி கொள்ளாதபடி, அந்த கண்ணில் அகப்பட்டு கொள்ளாதபடி அதிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு பெற்றோர் பெரிய பங்கு வகிக்க வேண்டும். ஜெபிக்கணும், ஆலோசனை கொடுக்கணும், கைட் பண்ணணும். ரொம்ப முக்கியம் அது. அப்போ இதெல்லாம் யாக்கோபு செய்ய தவறிவிட்டார். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறது. யோசேப்புக்கு தேவன் வாக்கு கொடுத்துட்டார், தரிசனம் கொடுத்துட்டார். இப்போ சகோதரங்க பொறாம கொண்டு அவன் அழிக்கண்ணை திட்டம் போடுறாங்க. தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர், அதை பாதுகாக்கிறவரும் கர்த்தர். யோசேப்பு அழிச்சத சொப்பனை இப்படி நிறைவேறும் பார்த்துடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் யோசேப்பை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவங்க உணரவில்லை. அந்த தரிசனத்தை கொடுத்தவரே கர்த்தர் தானே. அப்போ அதை நிறைவேற்றுவதில் அவர் எவ்வளோ கவனம் செலுத்துவார், இதை எங்கள் சகோதரர்கள் உணரவில்லை. அப்போ ஒரு ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங்கே அவங்களுக்குள்ள இல்லை. அதான் பிரச்சனை. ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் அவங்க இல்லை, உலக மக்களை போல நடந்து கொண்டாங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவளாக இருக்கிறதுல பெற்றோர் கவனம் செலுத்தணும். வசனத்தை வாசிக்க, ஜெபிக்க, உலக மக்களை போல நடந்து கொள்ளக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அந்த கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே காணப்படணும். இதெல்லாம் போதித்து வழிநடத்த வேண்டியது பெற்றோருடையது. அதில் யாக்கோபு தவறிவிட்டார் என்று தான் நான் சொல்லுவேன். அவர் போதிச்சிருக்கணும். அவங்களுக்குள்ள ஒப்புரவாக்குதல ஒரு அன்பு ஐக்கியத்தை உண்டாக்கி இருக்கணும். அதில் தவறிவிட்டார். அதனால் பெற்றோர் நீங்கள் அந்த தவறை செய்யாதங்க. பிள்ளைகள் 2 பேர் பேசிக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, பிரச்சனையில் இருக்காங்கன்னா தனித்தனியாக பேசுங்க, 2 பேரையும் உட்கார வச்சு பேசுங்க. கசப்புக்கு இடம் கொடுக்காருங்க. ஆண்டவருடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவங்களோட பேசி ஒப்புரவாகிறங்க. ஆனால் தேவன் ஒரு தரிசனம் கொடுத்துட்டா யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நீங்கள் பயப்படாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரா, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா, அதை அழிக்கிறதுக்கு எத்தனை சக்திகள் எழும்பினாலும் வாக்கு கொடுத்த தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். நான் என் பிள்ளைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என் பிள்ளைகளுக்கு கொடுத்த தரிசனம் நான் நிறைவேற்றணும் மேலே தீவிரமாக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பாதுகாப்பு யோசேப்பின் மேலே இருந்ததுனால அவங்க கொல்லணும்னு நினைச்சாலும் அவங்க கொல்லும்படியான செயலை தடுப்பதற்கு ஒரு ஆளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த நேரத்தில் அவனை பாதுகாத்து அவருடைய தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக இஸ்மவேலர் என்ற வழியாக கர்த்தர் அனுப்புகிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர்! உங்களுக்கும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும்
உங்களுக்கு சொன்ன காரியத்தை செய்து முடிக்கவும் ஆண்டவர் ஏற்ற ஆட்களை அனுப்புவார், வழிகளை திறப்பார், ஆசீர்வதிப்பார். பயப்படாதங்க, விசுவாசத்தோடு இருங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில் எல்லாம் முழங்கால் படியிட்டு கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பகை வைராக்கியங்கள் எனக்குள்ளே, எங்கள் வீட்டில் யாருக்குள்ளே இருக்கக்கூடாது. எங்களுடைய கணவன் மனைவி, மாமனார் மாமியார் மருமகள், பெற்றோர் பிள்ளைகள் யாருக்குள்ளே இந்த மாதிரி கசப்புகள் வெறுப்புகள் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி துணிகரம் கொலை செய்யணுன்ற சிந்தை கூட வந்துவிடக்கூடாது. எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய ஒரு குடும்பமாக என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உலக மக்களை போல நாங்கள் வாழக்கூடாது, அன்பினால் நிறைந்திருக்கணும். எங்களுக்குள்ள அன்பு ஐக்கியம் காணப்படணும். அதற்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போகட்டும். ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும். யாரும் அதை தடுக்க முடியாது, யாரும் அதை அழிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரை இறங்கும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மன்னித்து நீர் இரக்கம் காட்டி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும். நான் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது என்று சொன்ன தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யார் தடுக்க முடியும்? அவைகளை அருளி செய்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இப்பொழுதும் தகப்பனே, இந்த பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க தெரிந்து கொண்டீர். இவர்கள் மூலம் அந்த தெருவில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க கிராமத்தில், அவங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் இவர்களை அந்த இடத்தில் வைத்திருக்கிறீர், இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இவர்கள் ஜெபத்தின் மூலம் ஒரு எழுப்புதல் இந்த பகுதியில் உண்டாகட்டும். ஜெப பாரத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும். அவருடைய ஜெபத்தின் மூலமாய் அந்த பகுதி முழுவதில் ஒரு எழுப்புதல் வரட்டும். சபையில் எழுப்புதல் வரட்டும், கிராமத்தில், பட்டணத்தில், அவங்க மாவட்டத்தில் எழுப்புதல் வரட்டும். தமிழ்நாட்டில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட மாபெரும் எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம். தடைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். அந்திகிறிஸ்துவின் கிரியைகள் முடக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமைக்குள்ள கிருபைக்குள்ள ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொண்ட அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முழு இந்தியாவில் அந்த எழுப்புதல் உண்டாகும், முழு தேச உலகத்திலும் அந்த ஆவியானவர் உண்டாக்குகிற எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாயிருக்கிற வல்லமைகள் அழியட்டும், பிசாசின் கிரியைகள் அழியட்டும். தகப்பனே, அப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.